finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் சீரியஸ். இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் வைசாக்ல டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா அட் த ஸ்டெம்ஸ் 336 for 6. ஸோ கம்ப்ளீட்லி திஸ் டே பிலாங்ஸ் டு ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் அதுக்கு மேல என்னால பெருசா எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. டு பி வெரி ஆனஸ்ட், ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸை மட்டும் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு மற்ற இன்னிங்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சத்தியமாவே ரொம்ப புவரா இந்தியா விளையாடி இருக்காங்க. இப்படி ஒரு பிளாட் விக்கெட்ல. ஸோ ஸ்பின் விக்கெட்லயே விளையாட மாட்டாங்க, பிளாட் விக்கெட்லயே விளையாட மாட்டாங்க, செட் ஆயிட்டு விக்கெட்டை கையில குடுத்துட்டு போவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல புதுவிதமா அவுட் ஆனாங்க, தூக்கி கொடுத்தாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல எப்படின்னா, நீ ஷார்ட்டா போடு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், நான் உனக்கு அப்படியே கட் பண்ணி அப்படி வாயில அப்படி வந்து வைக்கிறேன் அப்படி அந்த மாதிரி தான் ஆக்சுவலா விளையாடினாங்க. ரொம்பவே ஒரு புவரான ஒரு எக்ஸிகியூஷன். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, இந்தியா இன்னைக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஜெய்ஸ்வால் நிறைய மேட்ச் அவேர்னஸ் அண்ட் பிச் அவேர்னஸ் ஆக்சுவலா நிறைய இல்ல இந்தியன் பிளேயர்ஸ்க்கு, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா நல்லா நோட் பண்ணுங்க, ரோஹித் சர்மா அவுட் ஆனது லெக் ஸ்லிப் பக்காவா செட் பண்ணி வச்சிருக்காரு பென் ஸ்டோக்ஸ். ஆனா ரொம்ப ஃபைனா கேட்ச் கொடுப்பாரு. ஸோ அந்த லெக் ஸ்லிப் இருந்தது அவர் பார்த்தாரா இல்லையான்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த வே அக்சர் பட்டேல் கட்டாடி அவுட் ஆனது, கேஎஸ் பரத் கட்டாடி அவுட் ஆனது. சாரி, அக்சர் பட்டேல் நீ கையில குத்துட்டு போயிட்ட, ஷார்ட் பால்னு பார்த்தோன்னே பிச்சில் கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வர பேட்ஸ்மேன் கிட்ட நீ என்ன சொல்லலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு, கட் ஆடும் போது பார்த்தாடு. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஷேர் பண்றாங்களா? அதான் சொல்றல, அந்த ஒரு மேட்ச் அவேர்னஸ் பிச் அவேர்னஸ்லாம் வந்து இந்த பிளேயர்ஸ்க்கு இருக்கா இல்லையான்றது தெரியல. ஏன்னா டிராவிட் மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயர் கோச்சா இருக்கும் போது இந்தியாலாம் எப்படி விளையாடணும், முக்கியமா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். ஆனா ஒரு பேசிக் மிஸ்டேக்ஸ்னால இந்தியா விக்கெட் விடுறாங்கன்றத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றப்ப நிஜமா உண்மையான ஒரு விஷயம். நீங்க வேணா மேட்ச் பார்க்காதவங்க ஹைலைட்ஸ் பாருங்க. ஐ திங்க் மேட்ச் பார்த்தவங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா நான் சொல்றது புரியும். பேசிக் திங்ஸ்ல அவுட் ஆறாங்க. இங்கிலாந்து ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க 336 for 6 விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு. ஏன்னா பிச்சில் ஒண்ணுமே கிடையாது. இந்த பிச்சில் நீங்க ஒன் டைம் தான் பேட்டிங் விளையாடணும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்துட்டோம் இங்கிலாந்துக்கு. ஒரே பாசிட்டிவ் இந்தியாவுக்கு என்னன்னா, ஜெய்ஸ்வாலோட அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் 179 நாட் அவுட்ல இருக்காரு. நாளைக்கு வந்து அவர் கொஞ்சம் அது ரெடியா விளையாடி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50-60 ரன் அடிச்சாங்கன்னா இந்தியா அந்த 400 ரன்ஸ் கிராஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜ்ல இந்தியா அந்த 400 ரன்ஸ் ஈஸியா கிராஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தாங்க அக்சர் பட்டேலும் ஜெய்ஸ்வாலும் அந்த பார்ட்னர்ஷிப் போகும்போது. பட் ஒன்ஸ் அகைன் அக்சர் பட்டேல் அது ஒரு ஒண்ணுமே இல்லாத பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனா கட்டு ஆனா நாங்க ஏர்ல தான் ஆடுவோன்ற மாதிரி ஆடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயரா ரிங்குக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்காரு பென் ஸ்டோக்ஸ். பக்கா ஃபீல்ட் செட்டிங். அந்த மனுஷனை சல்யூட் அடிக்கணுங்க. ஒரு பாலுக்கும் அந்த ஆள் ஃபீல்ட் செட் பண்றான் பாருங்க, வாய்ப்பே கிடையாது. அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேனை இன்ச்சா நோட் பண்ணி வச்சிருக்கான், அது மட்டும் கிளியரா தெரியுது. சேம்பே பரத் பாசிட்டிவா ஆடிக்கிட்டு இருந்தாரு. நான் பார்க்கும் போது அப்பா இது வரைக்கும் பார்க்காத ஒரு பரத்தை பாக்குறோம்டான்னும் போது அந்த மனுஷனுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா இன்னைக்கு. ஆக்சுவலா இது ஒரு பிளாட் ட்ராக், நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு 6 கூட அடிச்சாரு. அதே மாதிரி எப்படி அக்சர் அவுட் ஆனாரோ அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனா கட்டு தரையோட ஆன மட்டும் தூக்கி கையில தான் கொடுப்போம். எக்ஸிகியூஷன் ஆஃப் ஷாட்ஸ் அநியாயத்துக்கு போரா இருந்துச்சு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ராகுல் டிராவிடே ஒரு லெஜெண்டரி, அவர் கோச் மட்டும் இல்ல பேட்டிங்கும் சொல்லி தரலாம். பத்தாவதுக்கு விக்ரம் ராத்தோர்னு ஒரு பேட்டிங் கோச் இருக்கான், புரியுதா உங்களுக்கு? அவரோட ரோல் என்ன? ஏன்னா நீ வந்து போலர் பயங்கரமா போட்டு விக்கெட் எடுக்கிறான்றதுதான் ஒரு பிரச்சனையாவும் இருக்கு. இல்லைனாலும் போலர் நார்மலா போட்டாலும் நாங்க ஒரு விதமா அவுட் ஆறோம்ன்ற மாதிரி அவுட் ஆறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ப்ராப்ளம். இப்ப இந்தியாவுக்கு நம்ம இன்னும் ஒரு மேப் போட்டோ அப்படியே ஒரு 4 பேர் உள்ள பூந்துல என்ன பிரச்சனை இந்தியாவுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லைங்க. பேசிக்கான விஷயங்களை கரெக்டா பண்ணாலே இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல பேசிக்கா ஒரு ஷாட் எப்படி ஆடணும், ஒரு நார்மலா தரையில ஆட வேண்டிய பால்ல எதுக்கு நம்ம ஏர்ல ஆடுறோம், இதெல்லாம் கூட தெரியாம ஆடுறாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி டீம் செலெக்ஷன்ல எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது முகேஷ் குமார் உள்ள எடுத்தது. ஏன்னா இங்கிலாண்டே 4 ஸ்பின்னர் வச்சு விளாடுறாங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். நீங்க ஏன் 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளாடுறீங்க? ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இன்கேஸ் நீங்க 5 பவுலர் தான் வச்சு விளாடணும்னு நினைச்சீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் ஆடி இருந்தா கூட இந்த பிச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. பஷீர் போடுறாரு பாத்தீங்களா, அவர் ஹைட்டுக்கு நல்லா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி வாஷிங்டன் சுந்தருக்கும் இந்த யூஸ் ஆயிருக்கும் ஒரு விதத்துல. நாங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனும் ஆட மாட்டோம், ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டரும் ஆட மாட்டோம். பிச்சுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரே ஒரு பியூர் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சிராஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணி முகேஷ் குமார் ஆடுறீங்க. சத்தியம் புரியாது. சிராஜே ஆடி இருக்கலாம், ஏன்னா சிராஜுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாடி. ஆனா அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டோம், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றாங்க. சத்தியமா புரியலங்க. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப டிசப்பாயிண்டடா என்ன இருக்குன்னா, இந்த டிராவிட் டென்யூர்ல இந்தியா வந்து நிஜமாவே நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா குளறுபடி பண்றாங்க. அதாவது பேசிக் திங்ஸ் நிறைய குளறுபடி நடக்குது. அட் த சேம் டைம் பிளேயர்ஸ்க்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கு. சுப்னம் கில், ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு போனதுக்கெல்லாம் வேற ஏதாவது பிளேயர்ஸ்லாம் வேற ஏதாவது டீம்ல இருந்தா இந்நேரம் இல்ல ரூமுக்குள்ள இருந்து வெளில வர மாட்டானுங்க. கில்லு
அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்க மூஞ்சா பார்த்தாலே காண்டாது. ஏன்னா ஐயோ இங்க இந்தியா என்ன நிலைமையில நீங்க விட்டுட்டு போயிருக்கீங்க, அந்த ஒரு மனுஷன் ஜெய்ஸ்வால் மட்டும் அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா ஸ்கோரே கிடையாதுங்க. அது பிச்சில் ஒண்ணுமே இல்லை. எனக்கு என்ன ஒரு பையனா, ஆல்ரெடி இது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப்னு தெரியுதுல, அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோ ஒரு ஆல்ரவுண்டராவது வச்சிருக்கலாம். பியூர் பவுலர் வச்சுட்டு எனக்கு தெரியல, மேபி இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த டீம் செலக்ஷனோட ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்க முடியும். திடீர்னு முகேஷ் குமார் 4 விக்கெட் எடுத்தாருன்னா நம்ம எல்லாம் கை தட்டி அப்படி விசில் தான் அடிக்க போறோம். பட் எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு மேட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது சாம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தராஜ் நீங்க விளையாடிக்கலாம்னு தோணுது. இப்போ என்ன ஆச்சுன்னா, அக்சர் பட்டேல் அவுட் ஆனது கூட விட்டுருங்க, ஓகே. கேஎஸ் பரத் என்ன டைமிங்ல அவுட் ஆனாரு? உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு, விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ற, பேட்டிங் எப்பதான் பாடிப்ப? 7 டெஸ்ட் மேட்ச் ஆடியாச்சு, இன்னும் பேட்டிங்ல ஒரு 50 கூட அடி, ஒரு விக்கெட் கிடைக்குமா? ஹோம் கிரவுண்ட் வேற, அண்ட் கையில குத்துட்டு போனா என்ன அர்த்தம்? சீரியஸா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணனா தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க டீம்ல. வேற ஏதாவது ஒரு பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். ஏன்னா ரொம்ப கஷ்டம், இவ்வளவு இன்கன்சிஸ்டன்சி வேலைக்கே ஆகுது. நீ பிளாட் ட்ராக்லேயே அடிக்கலாம்னா உங்க கதை முடிஞ்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி செகண்ட் இன்னிங்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் காமிப்பாங்களான்றதை பார்க்கலாம். பட் இங்கிலாந்து வில் பி வெரி ஹாப்பி. 336 for 6. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த பிளாட் ட்ராக்ல நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4 விக்கெட்டாவது எடுக்கணும். ஏன்னா 6 விக்கெட்லாம் சான்ஸே இல்லைங்க. முக்காசி எல்லாமே நம்மளுக்கு தான் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். போலிங் போட்டு யாரும் விக்கெட் எடுக்கல, எல்லாமே ஒரு டீசெண்டா போலிங் போட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. பஷீர் கூட பாத்தீங்கன்னா மேபி அவர் 4th டே 5th டேல பயங்கர எஃபெக்டிவா இருக்கலாம். அவர் ஹைட்டுக்கு நல்ல ரெவலேஷன்ஸ் இருக்கு. பட் பிச்சில் ஒன்றும் பெருசா இல்ல. அவர் வந்து அப்பப்போ 1-2 பால் நல்லா போடுறாரு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் உள்ளதா போடுது. இன்னைக்கு டாம் ஹேட்லி பெரிய ஸ்பெல்லே போடல. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் செஷன்ல போட்டது தான், செகண்ட் செஷன்ல கொஞ்சோண்டு போட்டாரு. அதுக்கப்புறம் ஹார்ட்லியை உள்ள எடுத்துட்டே வரல ஆக்சுவலா பென் ஸ்டோக்ஸ். இன்னைக்கு கம்ப்ளீட்லி அவர் கொடுத்தது வந்து பஷீர் தான். என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா, ரெஹான் அஹமத், நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், என்னோட செகண்ட் வீடியோல பாருங்க, ரெஹான் அஹமத் ஏன் பெருசா அவர் யூஸ் பண்ணல. அவர் இன்ஃபேக்ட் டீக்கு முன்னாடி வந்து இந்த லாஸ்ட் 2 overs சூப்பரா போட்டாரு. நான் சொன்னேன் அவர் வச்சு கண்டினியூ பண்ணா பெட்டரா இருக்கும்னு. அண்ட் ஃபென்டாஸ்டிக்கா ஆக்சுவலா யூஸ் பண்ணாரு பென் ஸ்டோக்ஸ். லாஸ்ட் செஷன் லிட்டரலி ரெஹான் அஹமத் தான் கம்ப்ளீட்டா போட்டது. ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா போட்டார் இந்த டெஸ்ட் மேட்ச். லாஸ்ட் டெஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படின்னும் போது என்ன வேணா சொல்லுங்களேன், அவருக்கு இது 3வது மேட்ச், பஷீருக்கு 1வது மேட்ச், டாம் ஹேட்லிக்கு 2வது மேட்ச். ரூட் வந்து இன்னைக்கு உடிச்சிட்டாங்க. ஏன்னா பிச்சில் ஒன்றும் இல்லைன்னா அவர் அடி நடிச்சிட்டாங்க. ஆண்டர்சன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போல. இந்த அட்டாக்ல உன்னால ரன் ஸ்கோர் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இது எல்லாமே மறைக்கிற மாதிரி ஆடின ஒரே இன்னிங்ஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான். அந்த மனுஷன் அந்த 179 ரன்ஸ், 17 பவுண்டரி, 5 6, அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன இந்தியாவோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ இன்னுமே எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் கையில தான் மேட்ச் இருக்கு. அந்த மனுஷன் எவ்வளவுதான் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரு கையில தான் இன்னுமே மேட்ச் இருக்கு. நாளைக்கு வந்து 200 மேல அவர் அடிச்சாதான் நம்மளால 400 கிராஸ் பண்ண முடியும். இன்னும் அஸ்வின் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் கையில இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் குல்தீப், அதுக்கப்புறம் பும்ரா, சிராஜ். உங்களுக்கு சிராஜ் இல்ல, முகேஷ் குமார். உங்களுக்கு நல்லா தெரியும், குல்தீப் வந்து ஒயிட் பால் கம்பேர் ரெட் பால்ல கொஞ்சம் ஸ்டே பண்ணுவாரு. அவர்கிட்ட டிஃபென்ஸ் இருக்கு, பார்க்கலாம் அவர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாரான்னு. ஆனா லாஸ்ட் பும்ராவோ இவங்களும் சரி எல்லாம் டப்புன்னு அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இங்கிலாந்து மட்டும் நாளைக்கு வந்து இந்தியா ஒரு 360 350 ஆல் அவுட் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தே வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த பிச்சில் இங்கிலாந்து மட்டும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருந்தாங்கன்னா சொருகிருப்பாங்க. ஏன்னா சின்ன கிரவுண்டு, நல்ல பிளாட் ட்ராக், செட் ஆயிட்டு அடி நடிக்குது. லிட்டரலி ரோஹித் சர்மாக்கு பிளாட்ஃபார்ம் செட் பண்ற மேட்சுங்க அது. அவருக்கு ஏத்த கிரவுண்ட் இது. மிஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடி ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வரது எல்லாம் ஓகே. அந்த 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்ல லிட்டரலி அட்டாக் பண்ணிருக்கணும். கை வந்திருக்காது, ஆனா அவர் உண்மையே அந்த டிஃபென்சிவ் மூட்ல இருந்ததுனால அவுட் ஆயிடுச்சு. ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாரு பென் ஸ்டோக்ஸ். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும். நாளைக்கு ஜெய்ஸ்வால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி அஸ்வின் அண்ட் குல்தீப் கொஞ்சம் அவரோட ஸ்டே பண்ணாங்கன்னா இந்தியா அந்த 400 ரன். ஆக்சுவலா இந்த பிச்சில் ஒரு தடவை தான் பேட்டிங் ஆடுறது பெட்டர். ஏன்னா போக கொஞ்சம் ஸ்லோவாகவும் பட் டேர்ன் இருக்கும். ஒரு 500 ரன்ஸ் இந்த பிச்சில் அடிச்சாதான் இந்தியா செக்யூர்டா இருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அது சத்தியமா நடக்காது. ஏன்னா இவங்க எல்லாம் அந்த ஒரு ஸ்டார்ட் எல்லாம் 30 25 35 ஸ்டார்ட் குத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. ரஜத் பட்டிதாரை பத்தி ஸ்பெஷலா சொல்லி ஆகணும். அன்லக்கியா அவுட் ஆயிட்டாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மற்றபடி சூப்பர் இன்னிங்ஸ் அவர் விளையாடினது. அதாவது ஆண்டர்சனை லிட்டரலி செம்மையா கவுண்டர் பண்ணாரு. அதாவது கிட்டத்தட்ட மிடில் ஸ்டம்ப் அண்ட் லெக் ஸ்டம்ப் கார்டு நடுவில் எடுத்துட்டு அவர் அந்த ஆஃப் ஸ்டம்ப் வெளியில அவுட் ஸ்விங்கரா இருக்கட்டும், இன் ஸ்விங்கரா இருக்கட்டும், எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணாரு. இன்ஃபேக்ட் உள்ள வர பால் எல்லாம் இன்கேஸ் ஆஃப் ஸ்டம்ப் க்ளோஸா வந்ததுன்னா வெல் லிஃப்ட் விட்டாரு. எல்லாமே ரொம்ப லேட்டா விளையாடினாரு. அதுதான் சுப்னம் கில்க்கும் படிடாருக்கும் வித்தியாசம். சுப்னம் கில் என்ன பண்ணாரு, எல்லாமே ஃப்ரண்ட்ல அதாவது ரொம்ப ஏர்லியா ஆடிக்கிட்டு இருந்தாரு ஆண்டர்சன். அது ரொம்ப டேஞ்சரஸ். வேற படிடார் என்ன பண்ணாருன்னா எல்லாமே க்ளோஸ் டு த பாடி ரொம்ப லேட் ஆனாரு. ஸோ தட் க்ளோஸ் டு த பாடி போகும்போது நீங்க என்ன ஆகுனா இந்த பால் விளையாட முடியலன்னா அப்படி வெளியே விட்டுடலாம்.
புரியுதா உங்களுக்கு? இல்ல நீங்க ஓரளவு விளையாட முடியும்னா அப்படி க்ளோஸ் படி ஆடலாம். வேற சுப்னம் கில் என்ன பண்றாருன்னா இப்படி போறாரு பாலுக்கு. சோ இப்படி டர்ன் ஆச்சுன்னா இப்படி எட்ஜ் வாங்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் 3 எட்ஜ் வாங்கினாரு. நீங்க ஹைலைட்ஸ்ல பாருங்க, சுப்னம் கில் 3 எட்ஜ் 3 4 போகும். இருந்தாலும் அந்த மனுஷன் திருந்தல. என்னவோ ஒரு நெட் போலரை விளையாடுற மாதிரி அசால்ட்டா விளையாடினாரு, எட்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு பக்கம். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் சுப்னம் கில்லை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்து சஃப்ராஸ் கான் இந்த மாதிரி ரஜத் படிதார்லாம் கண்டினியூஸா இவங்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுங்க, ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. நல்ல டெக்னிக் இருக்கு, விளையாடும் போதே தெரியுது நல்ல டெக்னிக் இருக்கு. இந்த பிளேயர்லாம் விட்டுட்டு இவங்களா இந்த ஒயிட் பால் ஸ்பெஷலிஸ்ட், ஐபிஎல் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையில தூக்கி வைக்கிறதுனாலதான் இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்ம சொதப்புறோம். எந்த பிச்சிலையும் ஆட மாட்டோம், பவுன்சிங்லயும் ஆட மாட்டோம், ஸ்பின் ஆட மாட்டோம். இப்ப என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்க, பிளாட் ட்ராக்லயே ஆட மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க. என்னதான் இந்தியா 336 அடிச்சாலும் ஜெய்ஸ்வாலை தவிர நீங்க வேற யாரையும் பாராட்டவே முடியாது. கிரிட்டிசைஸ் தான் பண்ண முடியும். நீங்க பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஜெய்ஸ்வாலை தான் பாராட்டணும். பட்டிட்டார ஒரு சம் எக்ஸ்டென்ட், ஏன்னா அன்னைக்கே அவுட் ஆயிட்டாரு, இருந்தவருக்கும் சூப்பரா விளையாடுனாரு. அதுக்கு மேல பாராட்டணும்னா இங்கிலாண்டை தான் பாராட்டணும். ஏன்னா இப்படி ஒரு பாண்டா பிளாட் விக்கெட்ல எல்லா போலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினா போட்டாங்க. பரவாயில்லடான்னு ஃபீல்டெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாரு. பென் ஸ்டோக்ஸ் ஈஸி சிங்கிள்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஈவன் தோ இந்தியா வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, தவிர அவ்வளவு ஈஸியா இல்ல. சோ எனிவே இங்கிலாந்து வில் பி ஹாப்பி வித் திஸ். என்னதான் இருந்தாலும் இந்தியா 336 ரன் அடிச்சிருக்காங்க, அது ஜெய்ஸ்வால்னால. அது ஒண்ணு வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் வந்து இன்னைக்கு டே வந்து 50-50 தான் நான் கொடுப்பேன். ஏன்னா இந்தியா 450 அடிச்சிருக்கணும்ன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி ஒரு பிளாட் ட்ராக்ல அது நடக்குமான்றது எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 400 ரன் மார்க்காவது இந்தியா எடுக்கணும். ஸோ டே 2 எப்படி போகுதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்